நம்மளை சுற்றி நடக்கிற பிரச்சனைகளுக்கு காரணம் நாம் எப்படி ரியாக்ட் பண்ணுறோம், ரெஸ்பாண்ட் பண்ணுறோங்கிறது தான் காரணம். உதாரணத்துக்கு ஒரு சிங்கம் இருக்குது, சிங்கத்துக்கு மேலே ஒரு தேனீ கடிச்சிருது. அப்படி இருக்கும்போது அது கொஞ்சம் கஷ்டமான விஷயந்தான். அது சாதாரணமாக தட்டி விட்டு அந்தாண்ட போயிடலாம். அது என்ன பண்ணுது, கோவத்தில் ஓவர் ரியாக்ட் பண்ணி அந்த தேனீ கூட்டியே போய் கலைச்சிருது. அப்புறம் என்ன ஆகுது, எல்லா தேனீயும் அந்த சிங்கத்தை கடிச்சிடுது. மறுபடியும் அதோடைய வலி தாங்க முடியாமல் மறுபடியும் அறிவில்லாமல் ரியாக்ட் பண்ணி துள்ளி குதித்து ஒரு பள்ளத்தில் விழுந்து இறந்தே போயிடுது. இதுக்கு என்ன காரணம்? ஆக்சுவலாக அந்த பிரச்சனைக்கு காரணமே தேனீ கிடையாது, சிங்கத்துடைய அதீத கோபம்தான் காரணம். ஒரு கஷ்டமான சூழ்நிலையில் நீங்கள் எப்படி முடிவெடுக்கிறீங்க? நிதானமாக, கோபப்படாமல், பயம் இல்லாமல் எடுக்கிற ஒரு முடிவு தான் சின்ன பிரச்சனையிலிருந்து உங்களை வர வைக்கும். சின்ன பிரச்சனையாக மாற்றுறதும் பெரிய பிரச்சனையாக மாற்றுறதும் அது உங்கள் கையில் தான் இருக்குது. நீங்கள் நிதானமாக இருக்கணும். நீங்கள் ஓவர் ரியாக்ட் பண்ணக்கூடாது, ரெஸ்பாண்ட் பண்ணணும். ரெஸ்பாண்ட்னால் அந்த சூழ்நிலையில் எப்படி முடிவெடுத்தால் பாதிப்பு கம்மியாக இருக்கும் அல்லது பாதிப்பு இல்லாமல் இருக்கிற முடிவை சூஸ் த பெஸ்ட் ஆன்சருங்கிற மாதிரி தேர்ந்தெடுக்கிறது தான்.